சங்கம் மருவிய கால படைப்புகளிலே பெண்களுக்கான தன்னம்பிக்கை சிந்தனைகள் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நமக்கு விரிவாக விளக்கி கூற வருகிறார் தோழி ராஜேஸ்வரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு அடுத்து வந்த காலகட்டம். இது களப்பிரர்களின் ஆட்சி காலம்னு சொல்லுவாங்க. அதாவது 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 4ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. சேர சோழ பாண்டியர்களின் காலத்திற்கு பிறகு சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கவில்லை என்றாலும் கூட அதிகமான அறநூல்களும் நீதி நூல்களும் எழுதப்பட்டுள்ளன இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் வெளிவந்த நூல்கள் அனைத்துமே பெரும்பாலும் வெண்பாக்களால் ஆனவையே. திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40, திருவடுகடாம், ஆசாரக்கோவை போன்ற அறநூல்கள் அகத்திணை நூல்களாகவும் புறத்திணை நூல்கள் என 14 கீழ்கணக்கு நூல்களாகவும், பக்தி இலக்கியங்களில் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், காரைக்கால் அம்மையார் ஆகியோரால் இயற்றப்பட்ட 7 இலக்கியங்களும் மேலும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த காலகட்டத்திலேயே இயற்றப்பட்டவர். சங்கம் மருவிய காலத்திற்கு உரித்தான பாடுபொருளாக அறம் பேசப்படுகிறது. சங்கம் மருவிய காலத்தில் சமண பௌத்த மதங்களுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதாவது போர் முடிஞ்ச விரக்தி மக்களுக்கு, அந்த போரினால் ஏற்பட்ட மன உளைச்சல் இருக்கும், ஆட்சி மாற்றம், இது நிறைய இவ்வாறு பல்வேறு காரணங்களால அறக்கருத்துக்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்திருக்கின்றது. 14 கீழ்கணக்கு நூல்கள் எடுத்துட்டீங்கன்னா திருக்குறளையும் சேர்த்து 11 நூல்கள் அறக்கருத்துக்களை நேரடியாக கூறுகின்றன. இப்போ இந்த தலைமுறை, அதாவது பெண்களுக்கு உண்டான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாளையும் கடக்கிறதே எல்லாருக்குமே ஒரு பெரிய முயற்சியாதான் இருக்குது. ரொம்ப பாடுபட்டுதான் நகர்த்துற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும். இந்த நாலடியார்ல உள்ள நிறைய பாடல்களை நம்ம படிச்சோம்னாலே அது ரொம்ப சுலபமா தெரியும். நம்ம சர்வசாதாரணமா போயிடலான்ற மாதிரி இருக்கும். தோல்வியை கண்டு துவளாமல் தொடர்ந்து செய்யும் நற்செயல்களே ஒருவனை உயர்த்தும் அப்படிங்கறத நாலடியார் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில பாடல் வரிகளை நான் உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். 248வது பாடலான நன்னிலை கண் தன்னை நிற்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையிலும் மென்மேலும் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் நான். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எது வேணாலும் ஆகலாம், நாம என்ன வேணாலும் மாத்த முடியும். எப்படின்னா நல்ல நிலையில் நிறுத்த முடியும் நம்மள அப்படின்னா அதுவும் நம்மளோட முயற்சி தான். ஒருவேளை கீழ்நிலைக்கு போறோமா அதுவும் நம்மளோட முயற்சி தான். மேலும் நல்லா இருக்கிறாங்க, மேலும் சிறந்தவனாக இன்னும் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா எதுவா இருந்தாலும் அவரவர் முயற்சி மட்டுமே காரணமா இருக்கும் அப்படிங்கறதா இந்த பாடலினுடைய பொருள். இந்த பாடலை நினைத்து இந்த காலத்து பெண்டிர்லாம் ஒரு இடத்துலயும் முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோட ஜெயிக்கிறதுக்கு இந்த பாடல் மிகுந்த ஒரு இதா முன்னுதாரணமாக இருக்கும். என்னதான் நம்ம முயற்சி செஞ்சு ஜெயிச்சாலும் கூட பலதரப்பட்ட அனுபவங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் இது எல்லாத்தையுமே கடந்துதான் வரணும். இந்த மாதிரி சூழல்ல இந்த நாலடியார் பாடலை நம்ம எடுத்துக்கலாம். நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செயின் செய்க சென்றன வாழ்நாள் செருத்து உடன் வந்தது கூற்று. அதாவது ஒண்ணுமே இல்லப்பா இந்த உலகத்துல, நிலை இல்லாத உலகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. நீ ஒருவேளை ஒரு நல்ல விஷயம் நீ செய்யணும்னு நீ நினைச்சேனா, படிக்கணும்னு நீ நினைக்கிறியா, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறியா, மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறியா, நிலை இல்லாத இந்த உலகத்துல எது செய்யணும்னு நீ முடிவு பண்றியோ அது உடனே நீ செஞ்சு விடு, நீ அன்னைக்கே செஞ்சு, அதுவே உனக்கு ரொம்ப பெரிய பலமா மாறும்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதா இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. இன்னொரு பாடல்ல 177வது பாடல்ல பாலோடு அலாய நீர் பாலாகும். அதாவது பாலோட நம்ம நீரை கலக்கும் போது நீரோட தன்மை பாலுக்கு வருவதில்லை, பாலோட தன்மை தான் நீருக்கு போகுது. இத என்னோட கண் பார்வையில பார்த்தா தீயவர் நல்லவர் அப்படி நான் எடுத்துக்கல. இன்னைக்கு நம்ம குழுவே எடுத்துட்டோம்னா படிக்கணும்னு ஆர்வமா இருக்கிற பெண்களும் படிக்கிறதுக்கு உண்டான பாதையை வகுத்து கொடுக்கறவங்களும் இருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுகளோட நம்ம படிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தாலும் கூட நம்ம சேரக்கூடிய மக்கள் மேன்மக்களா இருந்து நம்மை வழிநடத்தி போகக்கூடிய நல்ல தோழிகள், நல்ல நண்பர்கள் குழுவோட நம்ம சேரும் போது நம்ம இன்னும் பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வழியில நம்மளால பயணிக்க முடியும், நமக்கு ஒரு தன்னம்பிக்கை விடும், நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தோணில நான் இந்த பாடலை நான் எடுத்து பார்த்தேன். இன்னொரு பாடல பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய உண்மையான குணம் அப்படிங்கிறது அவர்கள் சார்ந்திருக்கும் இனத்தை பொறுத்து வருவதே அல்ல, அவர்களுடைய மன வலிமையை பொறுத்தே வருகின்றது. ஆக இந்த
பெண்கள் அனைவருமே மன வலிமையை இந்த பாடலை எடுத்து பார்க்கும்போது தன்னம்பிக்கையை கூட்டி இன்னும் நம்ம மன வலிமையை வளர்த்துக்கணும், வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நான் நேரடியா பாக்குறேன். சங்கம் மருவிய காலத்துல தோன்றியதாக கூறப்படுகின்ற திருக்குறள்ல இருந்து ஒரு சில பாடல்களை, ஒரு சில குறள்களை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். அது ஒரு பெரிய தலை சிறந்த நீதி நூல் திருக்குறள். ஒரு பெண் இந்த காலத்துல ஒரு தொழில் தொடங்குறாங்க, ஒரு தையல் இயந்திரம், அதை வச்சு ஒரு சின்னதா ஒரு கடை போடுறாங்க, இல்லைன்னா சிறுதானியங்களை வச்சு அதை பொடி செய்து ஒரு வியாபாரம் பண்றாங்க. ஆனா எடுத்த உடனே யாருக்குமே வெற்றிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தாம் செல்வம் இழந்த போதும் இழந்தோமே என்று வருந்த மாட்டார்கள். கொஞ்சம் எடுத்த உடனே உனக்கு வெற்றி கிடைக்காது, ஆனா சில சில சர்க்கிள்கள் வந்தாலும் கூட நீ உன்னுடைய ஊக்கத்தையே முதலீடா போட்டு வரணும். இதுக்கு அடுத்த குறள்ல வருது, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து. அதாவது நீ என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் என்னுடைய சிந்தனைகள்ல நான் ஜெயிக்க போறேன், நான் வாழ போறேன், என்னுடைய வெற்றியின் பயணத்துல அடுத்த படிக்கட்டு நான் ஏற போறேன் அப்படிங்கிற என்னோட சிந்தனைகள் எல்லாமே, அதாவது பெண்கள் அனைவருமே, இப்ப நான் பார்த்த நிறைய பெண்கள் சிறு படிக்கட்டுல வச்சு காலை வச்சு நல்ல பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த திருக்குறள் நல்லாவே ஞாபகம் வருது. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, யானை என்னதான் தன் மேல அம்பு பட்டாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாம அதோட பெருமையை நிலைநிறுத்திட்டே இருக்கும். அது மாதிரிதான் ஊக்கத்தை என்றுமே இழக்காமல் தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்த வேண்டும். தன்னம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடியவங்க நம்ம கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பெண்மணியை சந்திச்சேன். அங்கதான் அந்த சிறுதானியத்தை சின்ன அதாவது ஒண்ணும் இல்ல, தன்னோட மகளுக்கு போட்ட ஒரு சத்து மாவை அவங்க பவுடர் பண்ணி விக்கிறாங்க. அந்த முயற்சியில எவ்வளவோ சர்க்கிள்களை தாண்டி இன்னைக்கு அவங்களுடைய தயாரிப்புக்குன்னு ஒரு நிறுவனம் வைத்து அவங்க ஒரு மேலோங்கி ஜெயிச்சு ஒரு விருது வாங்குற அளவுக்கு அவங்க முன்னேறி வந்திருக்காங்கிறத பார்க்கும்போது எனக்கு இந்த திருக்குறள் நினைவுக்கு வந்தது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். அதாவது கடவுளாலேயே ஒரு காரியம் நடக்காது அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு பெண்களுடைய விடாமுயற்சி நிச்சயம் அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அப்படிங்கிற மாதிரியான இந்த குறள் எனக்கு ஞாபகம் வருது. இது மட்டும் இல்லாம நிறைய பாடல்கள் நம்ம தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கு நிறைய பாடல்கள் இருக்கின்றது. இந்த சங்கம் மருவிய காலகத்தில் இயற்றப்பட்ட பாடல்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றணும். நிறைய தன்னம்பிக்கை வளர்த்த நிறைய பெண்களுக்கு நம்ம ஊக்கத்தோட வாழ்ந்து இன்னும் நிறைய ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தோழியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு தோழி. உலக பொதுமறையாம் திருக்குறள் தோன்றிய இந்த காலகட்டம் உள்ளம் தளராமை என்கிற அந்த மிக சிறப்பான உதாரணங்களை எல்லாம் பெண்களோடு பொருத்தி காட்டியிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பான ஒரு உரையாக அமைந்திருந்தது. களப்பிரர்கள் காலம் என்கிற அந்த இதையும் காட்டியிருக்கிறீர்கள். இது அறம் பேசிய காலமாக இருந்திருக்கின்றது. முயற்சியின் சிறப்பு எடுத்துரைக்கின்ற வகையிலே நிறைய வெண்பாக்கள் எல்லாம் எழுதப்பட்ட காலம் இது. இதில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் இன்று வரை பெண்களுக்கு பொருத்தி பார்க்க முடிகிறது என்பது சிறப்பு. நன்றி தோழி.